लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। पुण्याम्भोजविकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमान् आविर्भूद्भूमौ रामानुजदिवाकरः। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् अशीशमत्। லக்ஷ்மி சிம்மனான எம்பெருமானுடைய பக்தர்கள் கூடியிருக்கும் இந்த கோஷ்டியிலே ஸ்ரீ நிருசிம்மனும் பகவத் ராமானுஜரும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றும் நாளையும் 2 வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேணுங்கிறது அடியேனுக்கு இடப்பட்ட நியமனம். அந்த நியமனானுகுணமாக அவகாசம் இருக்கும் வரை, அடியேனுக்கும் புத்தி கெட்டின வரை சில விஷயங்களை விண்ணப்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன். நிருசிம்ஹாவதாரத்தை பற்றி ராமானுஜர் ஏதானு பாசுரம் பாடியிருக்காரா? இல்லை அந்த க்ஷேத்திரத்தில் ராமானுஜர் ஏதானு முக்கிய கைங்கரியங்களை ஸ்தாபிச்சிருக்காரா? அவருக்கும் ராமானுஜருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தோணும். ரொம்ப நெருங்கின சம்பந்தம் உள்ளது. ஏன்னா நம்முடைய சம்பிரதாயத்தில் எந்த சந்நியாசிகளுடைய திருவாராதனத்திலும் ஆச்சாரிய புருஷர்களுடைய திருவாராதனத்திலும் அழைசிங்க பெருமாள் தான் சேவை சாதிக்கிறான். நீங்கள் எந்த திருமாளிகைக்கு போனீள்னாலும் அந்த இடத்துல லக்ஷ்மி நிருசிம்மன் ஆராத்திய தெய்வமாக இருப்பார். இதெல்லாம் எங்கிருந்து தொடங்கித்தென்றால், இது வெகு நாட்களுக்கு முன்பாக ராமானுஜர் தன்னுடைய ஆராத்திய தெய்வமாகவே ஸ்ரீ நிருசிம்மனை கொண்டிருந்தார். அதனால தான் அவருடைய வழித்தோன்றல்களாய் அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா சந்நியாசிகளாட்டம் 74 சிம்ஹாசனாதிபதிகளிலே எல்லாருடைய திருமாளிகைகளிலே ஆகட்டும் இவரே ஆராதனத்துக்கு தெய்வமாக இருக்கிறார். இது முதல் தொடர்பு. சரி, ஒரு பெருமாளை நாம் ஆராதிக்கிறோம்னு வச்சுங்கோ, அதனால் நமக்கு என்ன கிட்டும்? என்ன கிட்டும்னு பார்த்துட்டு நம்ம ஆராதிக்கிறது இல்லை. அவர் நமக்கு தெய்வங்கிறதுனால ஆராதிக்கிறோம். அவன் நமக்கு பெற்றவன், ஜகத்துக்கே காரணங்கிறதுக்காக ஆராதிப்போமே தவிர நாம் ஒன்றை பிரார்த்தித்து கொண்டு பகவான் ஆராதிப்பது கிடையாது. அதுவும் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஏதோ பிரார்த்தனைன்னுட்டோ இல்லை இன்னென்னத்தை வேண்டி பகவானுக்கு ஆராதனம் பண்ணணுங்கிறதோ சொல்லப்படலை. அது நமக்கு ஒரு நித்திய கர்மா. நித்தியப்படி பகவானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும். அப்போ அவருக்கு பண்ணினத்தினாலே நமக்கு ஒன்றும் கிடைக்காதான்னு தோணும் இல்லையோ. நாம் எதையும் கேட்டு அவருக்கு திருவாராதனம் பண்ணக்கூடாது. ஆனால் நாம் பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தோம்னால் கிடைக்க வேண்டிய எல்லாம் தன்னடையே கிடைக்கும். அதை ஒரு திருஷ்டாந்தத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். நெல் குத்துறதுக்கு ஆரம்பித்தோம், உடம்புலேருந்து நிறைய வேர்வை கொட்டித்து. யாரானு வேர்வை கொட்டணுங்கிறதுக்காக நெல் குத்துவாளா? செய்ய மாட்டாளோ இல்லையோ. ஆனால் நெல் குத்தினா வியர்வை தானே வழியறதோ இல்லையோ. அதே போல் எதேதோ வேணும்னு கேட்டுக்கொண்டு பகவதாராதனம் பண்ணப்படாது. ஆனால் பகவதாராதனம் பண்ணினால் தன்னடையே அதன் பலமாக எல்லாம் கிடைத்துவிடும். வியர்வை பெருகுவதற்காக நெல் குத்தலை, ஆனால் நெல் குத்தினத்தினால வியர்வை பெருகி தொல்லியும். அதை போல் எதையும் கேட்டு நான் பகவானை பூஜிக்கலை, ஆனால் அவரை எனக்கு உடையவன்கிறதுனால பூஜித்தேன். அவர் ஆனந்தத்தினாலே எனக்கு சகலத்தையும் கொடுத்தார். பகவானிடத்தில் நாம் என்ன பிரார்த்திச்சுட முடியும்? லக்ஷ்மி சிம்மன் நமக்கு என்ன கொடுப்பன் என்று பார்த்தால், சிம்மம்னு சொன்னால் அதுக்குன்னு சில குணங்கள் உண்டு. நரன்னு சொன்னால் அதுவனுக்குன்னு சில குணங்கள் உண்டு. நிருசிம்மம்னு சொல்லுகிறோம் இல்லையோ. நரத்தமும் மிருகத்தமும் கலந்த திருவுருவம், மனித உருவமும் மிருக உருவமும் கலந்த திருவுருவம்.
இந்த ரெண்டும் தனித்தனியாக இருக்கும் வரை ரொம்ப தூரம் ரசிக்க மாட்டோம். ஆனால் இந்த ரெண்டு உருவமே கலந்து போயிற்றென்றால் அப்போ அதீதமான ரசனைக்கு விஷயமாகிறது. அதனால தான் நரத்தமும் மிருகத்தமும் கலந்து அனுபவிச்சுட்டா அது சர்க்கரையும் பாலையும் சேர்த்து சாப்பிட்டா போலே. சர்க்கரையை தனியாக சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் சுமாராக தான் இருக்கும், பாலை தனியாக சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் சுமாராக தான் இருக்கும். ஆனால் சர்க்கரையும் பாலையும் சேர்த்து குடிச்சு பார்த்துட்டோம்னா அப்புறம் தனித்தனியாக அனுபவிக்கிறதுக்கு புத்தி போகாது இல்லையோ. அதை போல் நரனான அவதாரங்கள் பல, மிருகமான அவதாரங்கள் பல. நரத்தமும் மிருகத்தமும் கலந்திருக்கிற அவதாரம் ஸ்ரீ லக்ஷ்மி சிம்மனுடைய அவதாரம். ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். ஸ்தம்பத்திலே தோன்றினான், சபைக்கு நடுவிலே கம்பத்திலே தோன்றினான். மிருகரூபமும் இல்லாமல் மனுஷரூபமும் இல்லாமல் இரண்டும் கலந்திருக்கிற கலந்து கட்டியான சிங்க உருவத்தோடே பகவான் பிறந்தான். நிருசிம்ம பெருமான சேவிக்கிறச்சேவே நமக்கு என்ன தோணுகிறது? பயங்கரமாக இருக்கிறதா அல்லது பிரியங்கரமாக இருக்கிறதா? யார் மனசில் எந்த எண்ணத்தோடு கிட்டக்க போகிறோமோ அதுக்கு தகுந்தா போலே தான் பகவானும் சேவை சாதிப்பர். ஆழ்வாருடைய ஒரு ஆச்சரியமான பாசுரம், அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருவல்லன் எம்மான். இந்த திருவாய்மொழியில் சாதிக்கிறார். நாம் பகவானிடத்திலேருந்து அகன்று போனால் அவரும் அகன்று போடுவர். நாம் அவருக்கு கிட்டக்க போனோம்னா அவரும் அருகிலே வருகிறார். நம்ம மனசில் எந்த விதமான எண்ணத்தோட கிட்டக்க போகிறோமோ அதே போலத்தான் பகவானும் அனுகிரகிப்பர். நாம் போகும்போது ஆனுகூல்ய புத்தியோடு போனால், நான் அவனுக்கு ரொம்ப அனுகூலன்னு நினச்சிட்டு போனேன்னா அவரும் ரொம்ப அனுகூலலாக இருந்துருவார். இல்லை நீ எனக்கு பிரதிகூலன்னு நினச்சிட்டு போனேன்னா அப்போ அவரும் பிரதிகூலனாகத்தான் இருப்பார். இதை ரெண்டு இடத்துல நாம் பார்க்கலாம். ஒன்று, சத்ரோர் குருர் ஹனுமதஸ்து லகுர் பபூவ என்று கூறத்தாழ்வான் தன்னுடைய அதிமானுஷஸ்தவத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார். லக்ஷ்மணன் ஆயுதத்தாலே அடிபட்டு கீழே கிடக்கிறார். ராவணனோட யுத்தம், கீழே லக்ஷ்மணன் அடிபட்டு விழுந்துட்டார். விழுந்த உடனே மற்றாரும் கிட்டக்க வர்றதுக்கு முன்னாடி ராவணன் யோசித்தான், லக்ஷ்மணனை தூக்கிண்டு போய் நம்ம பாசறையில் வச்சுனுட்டா அவன் இல்லாவிடில் ராமனே இல்லை. உயிர் ராமனுக்கு லக்ஷ்மணன் தானே, அதனால் லக்ஷ்மணனை தூக்கின்னு போயிட்டா ராமன் எங்கே இருக்க போகிறான் அப்படின்னு அவனை தூக்கின்னு போடலாம்ங்கிற சாதாரண எண்ணத்தோடு வந்துவிட்டான். எடக்கையில் ரொம்ப அவலீலையாக தூக்கலாம்னு நினச்சான். ஏன்னா லக்ஷ்மணன் என்ன மனுஷன் தானே, நானும் ஒரு ராட்சசேஸ்வரன், உலகத்தையே தூக்கிற சக்தி எனக்கு உண்டு அப்படின்னு நினச்சின்னு இடது கையை தூக்கி பார்த்தான், தூக்க வரல. இடது 10 கையும் கொடுத்து பார்த்தான், தூக்க வரல. வலது 10 கையும் கொடுத்து பார்த்தான், தூக்க வரல. 20 கைகளால் தூக்கினாலும் லக்ஷ்மணனை தூக்க முடியல. ராவணனுக்கு ஆச்சரியம் தாங்கலே. நான் கைலாசத்தை அசைச்சிருக்கேன், மேரு பர்வத்தத்தை தூக்கியிருக்கேன், ஹிமாச்சலத்தை நகத்திடுவேன். சக்கியம் புஜாபியாம் உத்ரத்தும் நசக்கே பரதானுஜா. நான் கைலாசத்தையும் ஹிமாச்சலத்தையும் மேருவையும் அசைச்சுட்டேனே, இந்த பரதன் தம்பி லக்ஷ்மணனை தூக்கிறதுக்கு என்னால் முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுண்டே கிளம்பி போட்டான். அடுத்தது ஹனுமான் யுத்த பூமிக்கு வந்தார். லகுத்தம் அகமத் கபேஹே, ரொம்ப லகுவாக குரங்கு தூக்கின்னு படுத்து இப்படின்னு வால்மீகி பகவான் எழுதினார். நல்ல மகாவீரன் தூக்கிண்டு போனார், சக்தி படைத்தவர் தூக்கிண்டு போனார்னாலும் எழுதியிருக்கலாம். அப்போவான ராவணனுக்கு ரொம்ப அவமானம் இல்லாத இருந்திருக்கும். இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்க பார்த்துட்டு இல்லேன்னு போகிறச்சே ஒரு குரங்கு தூக்கின்னு படுத்து அப்படின்னு எழுதினா அவனுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் இல்லையோ. ஆனால் அப்படித்தான் எழுதிட்டார் வால்மீகி. ஏன் அவ்வளவு சுலபமாக ஹனுமானால் தூக்க முடிஞ்சது? ஏன் ராவணனால் இத்தனை கஷ்டப்பட்டும் தூக்க முடியல? அவரோ மயக்கமாக இருக்கார், அவருக்கு உணர்த்தியே இல்லை. மயக்கமாக இருக்கிறவர் சட்டுன்னு தன்னை பாரமாக்கிக்க முடியுமா, இல்லை சட்டுன்னு தன்னை லேசாக்கிக்க முடியுமா? ரெண்டுமே பண்ண முடியாது சொல்லியோ. ஆனால் எதனால் அந்த மாதிரி நடந்தது? ராவணன் வரும்போது பிரதிகூல புத்தியோடே வந்தான், ஹனுமான் வரும்போது அனுகூல புத்தியோடே வந்தார். நாம் எந்த எண்ணத்தோடு கிட்டக்க போகிறோமோ அதுதான் பகவானிடத்திலிருந்து நமக்கு கிட்டும். நாம் ரொம்ப வேண்டியவன் நினச்சின்னு போனால் வேண்டியவனாக இருக்க போகிறார். நாம் அவர் எங்கேயோ நினச்சின்னு போனோம்னா அவர் நகர்ந்து தான் இருப்பார். இதை லக்ஷ்மண விஷயத்திலே பார்க்கலாம். இதே போல் பாஞ்சஜன்யத்தை கண்ணன் யுத்த பூமியிலே எடுத்து ஊதினான். முதல் அத்தியாயம் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் நமக்கு தெரியும். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தன் தனஞ்சயா சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயது. தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து கண்ணன் ஊதுகிறார். அந்த பாஞ்சஜன்யத்தின் ஒலி திருத்தராஷ்டிரகுமாரர்களுடைய மனத்தை உளுத்து போக வைத்து விட்டது. 100 பேரும் கிட்டத்தட்ட அப்பவே முடிஞ்சு போயிட்டார்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆயிட்டார்னு ஒரு பக்கம் சொன்னார். அதே சங்கத்தினுடைய ஒலியை யார் பிரார்த்திக்கிறா பாருங்க.
ருக்மிணி பிராட்டி கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாள். 7 ஸ்லோகங்களை எழுதி விருத்த பிராமணரிடத்தில் கொடுத்து கொண்டு போய் துவாரகையில் வாசித்து காட்டும்னு சொன்னாள். பிராமணரும் வாசித்து காட்டினார். கண்ணனும் நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டார். அப்போ ருக்மிணி எழுதி விட்டது, நீ வந்துட்டே என்னை அழைச்சின்னு போப்பறேன்னு எனக்கு ஒரு திருப்தி ஏற்படணும் இல்லையோ, அப்போ சங்கநாதத்தை கிளப்பு, அதை கேட்டுட்டா ஓ கண்ணன் வந்துட்டார், நம்ம ரட்சிச்சுடுவர் அப்படிங்கிற மனசமாதானம் அடைஞ்சிடுவேன் என்னும் ருக்மிணி எழுத, கண்ணனும் அதே போல் ருக்மிணி இருக்கிற குண்டினபுரத்துக்கு வர, அவர் தன்னுடைய பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி, இது ஆண்டாளுடைய பாசுரம், அந்த சங்கத்தினுடைய ஒலியை கேட்டு ருக்மிணி பிராட்டி ஆஸ்வாசப்பட்டாள் என்று சரித்திரம். அதே சங்கத்தோட ஒலி 100 பேரை பயப்படுத்துறது, அதே சங்கத்தோட ஒலி ருக்மிணி பிராட்டியை சமாதானப்படுத்துறது. ஒரு சங்கம் தானே, அவர் என்ன மாத்தியா சங்கத்தை வச்சிருந்தார், இல்லை பயங்கரமாக ஊதியிருப்பாரா பிரியங்கரமாக ஊதியிருப்பாரா? அதே சங்கம் 2 பேருக்கு 2 மாதிரியாக இருக்கேன்னா நம்ம புத்தி காரணம். நாம் எந்த எண்ணத்தோடு நெருங்குகிறோமோ அதன்படி தான் பகவானுடைய அனுகிரகம் இருக்க போகிறது. ஆக நிருசிம்ம பெருமானை நாம் சேவிக்க போகும்போது அவர் பயங்கரமாக சிங்க உருவத்தில் ஹிரண்யகசிபுவை கொன்றா போல இருக்காரே அப்படின்னு நினச்சின்னு போனால் அப்படி தான் இருப்பார். ரொம்ப பிரியங்கரமாக சௌமியமான வடிவத்தோடே பிரஹ்லாதனுக்கு அனுகிரகிச்ச திருக்கோலத்தோடு இருக்கார் என்று நினச்சின்னு போனால் அந்த திருக்கோலத்தோடு தான் சேவை சாதிப்பார். நாம் எதை நினைத்து கொண்டு அணுகுகிறோமோ அதுவாகவே பகவான் நமக்கு தரிசனம் கொடுக்கிறான். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம்னு கீதா வாக்கியம் ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவன் தானே, தமருகந்த தெப்பேர் மற்றப்பேர். அடியார்கள் அவனை எந்த உருவத்தில் சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அதே உருவத்தில் பகவானும் சேவை சாதிக்கிறான். அவனை நிருசிம்மனா சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படி, வராகனா சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படி, பிரஹ்லாத வரதனா சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படி. நாம் எப்பப்படி ஆசைப்படுகிறோமோ அப்பப்படியெல்லாம் பகவான் சேவை கொடுக்கிறார். அவர் அப்படி சேவை கொடுக்கட்டும். அந்த சமயத்தில் கூட செய்ய முடியாத ஒன்றை செஞ்சு காட்டினது ஆச்சரியம். நரசிம்ம பெருமானிடத்தில் பெருமைங்கிறது அகடித கடனா சாமர்த்தியம். சேராத 2ஐ சேர்த்து காட்டின பெருமை. எந்த 2 சேராது எப்படி சேர்த்துருக்காருன்னு பார்ப்போம். ஒரு சாதாரண திருஷ்டாந்தம் சொல்கிறேன். ஆலிலை தடரில் பகவானை சேனிச்சுருந்தார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? உலகத்தை எல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துவிட்டு ஒரு சின்ன விரிஞ்சிருக்கிற ஆலில தடரில் பகவானை சயனித்து கொண்டு தன் திருவடி கால் கட்டவரல் எடுத்து வாயிலே சேர்த்து கொண்டு கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்திரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. இது நித்தியம் சொல்கிற இல்லையோ? அப்போ தன் திருவடி கட்டவரல் எடுத்து வாயில் சேர்த்து கொண்டு சயனிச்சுருக்காரோ இல்லையோ? அந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி தோன்றும். தொன் நிர்மிதா ஜடரகாஜ தவத்திருலோகி கிம் பிக்ஷணாதி அமிர்தே பவதா துராபா. கூரத்தாழ்வான் பகவானை பார்த்து கேட்கிறார். எனக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உலகத்தையெல்லாம் உன் வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டு தானே ஆலிலை தளிரில் கிடந்தாய். ஒரு சின்ன ஆலிலை தளிர் வெறுமைப்படுத்திருக்கலேவர் உலகம் முழுக்க தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டு வயத்துக்குள்ளே போய் சேர்த்துனுட்டு அத்தனை வயிற்றில் வைத்து கொண்டு சயனித்திருக்கிறான். அப்போ உன்னுடைய வயத்தில் தானே இத்தனையும் பாதுகாக்கப்பட்டது. ஒரு நாள் உன்னுடைய வயிற்றிலிருந்து தானே உமிழப்பட்டது. ஆக இந்த ஜகத்து உன் வயிற்றில் இருந்திருக்கு, உன்னால் உமிழப்பட்டிருக்கு, உன்னால் திருவிக்கிரமாவதாரத்தின் போது அளந்து காட்டப்பட்டிருக்கிறது, உன்னால் வராகாவதாரத்தின் போது இடர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, உன்னால் படைக்கப்படுறது, காக்கப்படுறது, அழிக்கப்படுறது. துவன் நிர்மிதாச்ச ஜடரகாச்ச தவத்திருலோகி கிம் பிக்ஷணாதி அமிர்தே பவதா துராபா. ஆனால் பகவான் எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உன் வயத்துக்குள்ளே இருக்கிற லோகம் வெளியில் வந்த பிற்பாடு அதையே வாமனாவதாரம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்தியினிடத்தில் பிச்சை எடுத்து வாங்கிண்டாய் இப்படின்னு கேள்விப்படுறேன். எனக்கு புரியல. ஏன்னா சொத்தே ஒன்றுது, பக்கத்து வீட்டில் இருந்தாலே என்னுடுன்னு விடுவோம். ஆனால் நம்ம வயத்துக்குள்ளே இருந்ததை போய் வெளியில் உமிழ்ந்த பிற்பாடு யாரோ ஒருத்தன் மகாபலி அவனிடத்தில் போய் யாச்சகம் பெற்று ஒரு 3 அடி மண் வேணும்னு கேட்டால் இந்த உலகத்தை நீ தாவி அளக்க வேண்டும். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே என்று பகவானிடத்தில் கேட்கிறார். அப்போ எம்பெருமான சேவித்தார் கூரத்தாழ்வான். அதுவோ சின்ன ஆலிலத்தளர், அதற்கு மேலே கண்ணன் சயனித்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுக்க அவருடைய வயிற்றுக்குள்ளே இருக்குது. இந்த படத்தை நாம் அடிக்கடி பார்த்துருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனால் வடபத்திரசாயி திருக்கோலத்திலேயே பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆனால் இதை பார்க்கச்சே நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். என்ன வரும்னா, உலகத்தையெல்லாம் தன் வயிற்றுக்குள்ளே அவர் வச்சுனுட்டாரோ இல்லையோ? அப்படின்னா அவர் படுத்துன்னு இருக்கிற ஆளிலையும் அந்த உலகத்துக்குள்ளே சேர்ந்ததா இல்லையா? எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லியாச்சு. அப்போ அந்த ஆளிலையை விட்டுட்டு மிச்ச உலகத்தை எல்லாம் சாப்பிட்டாரா? அப்படி ஆளிலையும் சேர்த்து சாப்பிட்டுட்டார்னா அப்போ அது படுத்துக்கிறதுக்கு எப்படி வெளியில் வந்தது?
சாப்பிட்ருந்தா வெளியில் இருக்கக்கூடாது, வெளியில் இருந்தால் சாப்பிடலேன்னு அர்த்தம். அப்போ சாப்பிட்டாரா, வெளியில் தான் இருந்ததா, சாப்பிடாத விட்டுட்டாரான்னா, சாப்பிடாமல் விட்டுட்டார்னு சொல்லிட்டா அப்போ ஒன்றை விட்டுட்டு மற்றதை மட்டும் விழுங்கினாருங்கிற சந்தேகம் வந்துடும். அப்போ ஆளாளுக்கு என்ன சாப்பிடலன்னு ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அது வேதாந்தம் ஒத்துக்கலை. எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபேபவத ஓதனா, உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் பகவான் விழுங்கி விடுகிறான் என்று தான் சாஸ்திரமே ஒத்துக்கிறது. அதனால் மொத்தமும் உள்ளே போயாச்சுன்னு சொல்லித்தானும். அப்போ உள்ளே போயாச்சுன்னா இது எப்படி வெளியில் வந்தது? அப்போ ஆலிலத்திலர் வெளியில் இருக்கக்கூடாதுன்னா இந்த சாமர்த்தியத்துக்கு தான் அகடித கடனா சாமர்த்தியம்னு பேர். சேராததை சேர்க்கக்கூடிய சக்தி அது உள்ளுக்குள்ளேயும் இருக்கும், அதே சமயத்தில் வெளியிலையும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும், அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொருளை நாங்கள் லோகத்தில் பார்த்ததே கிடையாதே அப்படின்னு சொன்னீர்கள்னால், ஆம், இதை போல ஒரு பொருள் லோகத்தில் கிடையாது. இந்த சக்தி லோகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. அகடித கடனா சாமர்த்தியம். கடனான்னா சேர்த்தல், அகடித சேராத ரெண்டு பொருட்களை, கடனா சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம். ரெண்டு பொருள் சேரவே சேராது. ஆனால் சேராத ரெண்டை சேர்த்தாரோ இல்லையோ, உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுட்ட பொருள் வெளியில் இருக்கிறதோட சேராது, வெளியில் இருக்கக்கூடிய பொருள் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுட்டதோட சேராது. இந்த ரெண்டு சேராமல் இருக்க செய்தியையும் அதை விழுங்கி சேர்த்து காட்டினானோ இல்லையோ, இந்த சக்திக்கு அகடித கடனா சக்தின்னு பேர். அதே போலத்தான் ஸ்ரீ நிருசிம்ம பெருமானும் கழுத்துக்கு மேலே சிங்கத்தின் உரு, கழுத்துக்கு கீழே மனுஷனின் உரு, இந்த ரெண்டு உருவமும் லோகத்தில் சேரவே சேராது. ஆனால் இந்த ரெண்டையும் சேர்த்து காட்டுட்டாரோ இல்லையோ, இதனால என்ன லாபம்? இப்போன்னா சேராததை சேர்ப்பர்னு தெரிஞ்சுக்கலாம். அதோடு மட்டுமல்ல, நரமாகிற மனிதனுடைய குணங்கள் அத்தனையும் உண்டு, சிம்மத்தினுடைய குணங்கள் அத்தனையும் உண்டு. அதே காலத்தில் சிம்மத்துக்கு இருக்கிற குறைபாடுகள் எதுவும் கிடையாது, மனிதனுக்கு இருக்கிற குறைபாடுகள் எதுவும் கிடையாது. நீங்கள் இதை பார்க்குறச்சே ரெண்டு கோணத்தில் பார்க்கணும். நரத்தமும் மிருகத்தமும் கலந்ததுன்னா நரத்தின் குணம் மிருகத்தின் குணம் ரெண்டும் இருக்கும் அப்படின்னு வச்சுப்பீளா, அல்லது நரத்தின் குணம் இருக்காது மிருகத்தின் குணம் இருக்காதுன்னு வச்சுப்பீளா? ரெண்டுமே சொல்லலாம் இல்லையோ. ஏன்னா அதை நரம்னு பார்க்கறதுனால ஓ இது மிருகம் இல்லைன்னு சொல்லலாம், மிருகம்னு பார்க்கறதுனால இதை நரம் இல்லைன்னு சொல்லலாம், நரம்னு பார்க்கறதுனால இதை நரம்னு சொல்லலாம், மிருகம்னு பார்க்கறதுனால மிருகம்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன வச்சுக்கணும்னால், நரத்தினிடத்தில் இருக்கிற எல்லா நட்பண்புகளும் இருக்கும், மிருகத்தின் சிம்மத்தினிடத்தில் இருக்க வேண்டிய எல்லா நல்ல குணங்களும் இருக்கும். அதே சமயத்தில் நரத்தினிடத்தில் இருக்கிற தீய பண்புகள் இருக்காது, மிருகத்தில் இருக்கிற தீய பண்புகளும் இருக்காது. இருக்காதுன்னு வச்சுக்கணும்னா தீயது இருக்காதுன்னு வச்சுக்கணும், இருக்கணும்னு வச்சுக்கணும்னா நல்லது இருக்கணும்னு வச்சுக்கணும். இதே போல் தெரியுமோ, இதே இப்போ நம்ம கதைன்னு வச்சுங்க, நேர் மாறுதலாக வச்சுக்கணும். இருக்கும்னு வச்சுக்கணும்னா தீய பண்புகள்னு வச்சுக்கணும், இருக்காதுன்னு வச்சுக்கணும்னா நல்ல பண்புகள்னு வச்சுக்கணும். ஆனால் பகவத் விஷயத்திலே எல்லா நல்லதும் அவனிடத்தில் உள்ளது, எந்த தீயதும் அவனிடத்தில் இருப்பதில்லை. இதைத்தான் பகவத் ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்தார். உபயலிங்க வைசிஷ்டியம் என்ன இந்த சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான அர்த்தம். உபயலிங்க விசிஷ்டன், உபயலிங்க விசிஷ்டன்னு சொல்லுவார். பகவானுக்கு ரெண்டு பெருமை, உபய விபூதிக்கும் நாதனாய் உபயலிங்க விசிஷ்டனாய் இருக்கிறான். உபய விபூதிங்கிறது லீலா விபூதி, நித்திய விபூதி, இது ரெண்டத்தான் உபய விபூதின்னு சொல்லுவார்கள். உபய விபூதிக்கு நாதனாய் உபயலிங்க விசிஷ்டனாய் அகிலஹேய பிரத்தனீக கல்யாணீக தானஹ ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண சுவாதீன திரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேத அகில ஹேய பிரத்தனீக கல்யாணீக தானஹ எல்லா நல்ல கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாய், ஹேய பிரத்தனீக எல்லா ஹேயங்களுக்கும், ஹேயம்னா தோஷம்னு அர்த்தம், தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாயிருக்கும். எந்த தோஷமும் அவரிடத்தில் இருக்காது, எல்லா குணங்களும் அவரிடத்தில் இருக்கும். அப்படின்னுட்டா சேவிக்கிறச்சே ஆனந்தம் மட்டும்தானே நமக்கு கிடைக்கணும், எந்த தோஷமும் இல்லை, எல்லா குணங்களுக்கும் இருப்பிடம், அழகான திருவுருவம், அழகியான் தானே அறிவுருவம் தானேன்னு சொல்லுவார்கள். அறிவுருவம் நிருசிம்ம பெருமானுடைய உருவம், அழகியான் தானே ரொம்ப அழகான நிருசிம்மனுடைய உருவம். இது அப்படியே விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயம் சொல்லித்து, நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான், நாரசிம்ம வபுகு, வபுகுன்னா திருமேனி, நாரசிம்ம வபுகு நிருசிம்மன்கிற திருமேனியை கொண்டார், நரத்தம் கலந்த சிங்க உருவத்தை கண்டார். ஸ்ரீமான், ஸ்ரீமான்னா என்ன அர்த்தம்? நாம் யாருக்கும் பத்திரிகை எழுச்சி எழுதுவோம் இல்லையா, ஸ்ரீமான் இந்த பேர் அப்படின்னு போடுவோம். அப்படின்னா ஸ்ரீ சம்பந்தம் படைத்தவர், ஸ்ரீ சம்பந்தம்னா லக்ஷ்மி சம்பந்தம் படைத்தவர். எல்லாரும் ஸ்ரீமான் இல்லை, பகவான் ஒருத்தர் தான் ஸ்ரீமான். பின்ன நம்மளெல்லாம் ஸ்ரீமான் ஸ்ரீமான்னு போட்டுக்கிறோமேன்னா அவர் அருள் கொஞ்சம் இருக்கும் இல்லையோ, அதனால வேணால் போட்டுக்கலாமே தவிர எல்லாரும் ஸ்ரீமான் ஆகிடுவாளா? எம்பெருமான் ஒருத்தர் தான் ஸ்ரீமானாக இருப்பார். இப்போ இந்த இடத்துல நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான்னு சொல்லியிருக்கேன்னா அதற்கு ரெண்டு அர்த்தம் பார்க்கலாம்.
நிருசிம்மனான திருமேனியிலேயே ஸ்ரீ சம்பந்தத்தோட கூடியிருக்கிறார். மான் ஸ்ரீ மான் அப்படின்னா ஸ்ரீயோட கூடினவர்னு அர்த்தம் இல்லையோ. அவர் லக்ஷ்மி நிருசிம்மனாக இருந்தால் அப்போ ஸ்ரீமான் ஆடுறார். ஸ்ரீங்கிற லக்ஷ்மியோட எப்போதும் சம்பந்தித்தவர். இன்னொரு விதமாக சொல்லியிருக்கலாம், இங்கே ஸ்ரீமான்னா லக்ஷ்மி சம்பந்தத்தை சொல்லலை. நாரசிம்மவபுகு ஸ்ரீமான், நிருசிம்மனாகிற திருமேனி படைத்தவர் ஸ்ரீமான். அதனாலேயே ஸ்ரீமத்துவம். போத்தருக்கு ஸ்ரீமத்துவம்னா லக்ஷ்மி சம்பந்தத்தினால மட்டும் ஸ்ரீமத்துவம்னு சொல்ல வேண்டாம். கைங்கரிய ஸ்ரீமான் பட்டம் கொடுக்குறாளோ இல்லையா அவளுக்கு. அப்போ கைங்கரியமாகிற ஸ்ரீ சம்பந்தம் படைச்சவர்னு அர்த்தம். மகாலட்சுமி சம்பந்தம் படைச்சவர்னு அர்த்தம் அல்ல. எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்ரீ அவரிடத்துல இருக்கு. இன்னொரு இடம் சொல்கிறேன், சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா. இது சித்திரக்கூடத்தில் நடந்த சரித்திரம். சீதை உட்காண்டிருக்கா, ராமன் சீதையோட மடியில் தலை வச்சு தூங்கிட்டு இருக்கார். அந்த சமயத்துக்கு சீதை ராமனுடைய அழகாக பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அவ்வளோ ஆச்சரியமாக தூங்கிட்டு இருந்தாராம். காக்கை அசுரன் வந்தான். இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன்னு பேர். அவன் ஒரு காக்க வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிராட்டினுடைய திருமார்பல அலகால கொத்தி ரத்தம் வழியறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. அப்பேற்பட்ட துஷ்ட காரியத்தை காக்காசுரன் செய்தான். அப்போ சீதைக்கு ராமனை எழுப்புறதுக்கு மனசு இல்லை. காக்கையானா ஓட மாட்டேங்கிறது. ஓட்டி ஓட்டி விரட்டி விரட்டி பார்க்குறா, அது திரும்ப திரும்ப வந்துடுறது. இந்த கதை எல்லாத்தையும் ஹனுமானிடத்துல சீதை சொல்லிட்டு இருக்கா. அசோகவனத்தில் ஏகாந்தமாக 2 பேரும் பேசின்றாலும் இல்லையோ. அப்போ எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசிய கதைகளை உனக்கு சொல்கிறேன், நீ போய் என்னை பார்த்தேங்கிறதுக்கு அடையாளமாக ராமனிடத்துல சொல் என்ன. சீதை இது எல்லாத்தையும் ஹனுமானிடத்தில் பேசின்னு இருக்கா. அப்போ சொல்லுகிறாள், சமயா போதித்த ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா. நன்னா தூங்கிட்டு இருந்த ராமன் என்னால் துயிலெழுப்பப்பட்டான். சமயா போதிதா, என்னால் ராமன் எழுப்பப்பட்டான். ஸ்ரீமான் அப்போ ஸ்ரீமான் விட்டா சீதை. அப்படின்னு சீதா சம்பந்தம் படைத்தவர், லக்ஷ்மி சம்பந்தம் படைத்தவர்னு அர்த்தமானா பெரியவாச்சான்கள் வியாக்கியானத்தில் அப்படி சொல்லலை. ரொம்ப நன்னா தூங்கிட்டு இருந்தாரோ இல்லையோ, தூக்கம் என்னும் ஸ்ரீமத்துவம் படைத்தவர்னு வியாக்கியானம் விட்டார். ஏன்னா பெருமாள் தூங்குற அழகுங்கிறது அதீதமான அழகு. இங்கே மற்ற அழகெல்லாம் சொல்லவே இல்லையா. இதே விஷயத்தை ஆண்டாள் பாசுரத்தில் பாருங்க. வையத்து வாழ்வீர்கள் நாமுன்னம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளியிலோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு இருக்கும் இல்லையோ. இந்த 2 சப்தத்தை சேருங்க. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோன்னு சொல்லாதீங்க. பையத்துயின்ற பரமன், துயின்ற பரமன்னு சேர்த்தால் துயில்கிற போதே பரமன் அர்த்தம். பரமன்னா தனக்கு மேம்பட்டவனே இல்லாதவன் பரமன். பரோமாஸ்மாதிதி பரமஹா. எதில் இவருக்கு மேம்பட்டவர் இல்லாதவர்னா வீரத்தில் இல்லை, அழகில் இல்லை, எதிலையும் இல்லை, தூங்கறத்துல இவருக்கு மேம்பட்டவரே இல்லையா. அதனால தான் துயின்ற பரமன் ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அது எப்படி தூங்குறச்சே கூட பரமசுவாமியா பகவான் இருப்பார்னா அந்த அழகு தான். கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பசையன்னு ஆழ்வார் பாசுரம். பகவானுடைய திருக்கோலத்தில் அவன் சயன திருக்கோலத்துக்கு மயங்காத ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் உண்டா? நாமெல்லாம் படுத்துன்னு இருக்கிறச்சே பார்க்கவே கூடாது, முழிச்சுட்டு இருக்கச்சே பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் படுத்துட்டு இருக்கிறச்சே பார்த்தோன்னு வச்சுங்க, அது எந்த தசையோ நமக்கே சந்தேகம் வந்துடும். இது ஏதோ அந்திம தசையில் இவர் படுத்துட்டு இருக்கார் போல் இருக்கு, அதனால் இந்த பக்கமே போகக்கூடாதுன்னு வந்துடுவோம். ஆனால் பெருமாள் சயனிச்சுன்னு இருக்கிறச்சே சேவிக்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான அழகு படைத்தவனாம். அப்போ தூங்குறதையே ஸ்ரீமத்துவம்னு ஒரு இடத்துல பார்த்துட்டோம். சமயாபோதித ஸ்ரீமான் சுகதுப்த பரந்தபா. அதே போல் வால்மீகி பகவான் இன்னொன்று சொல்கிறார், வாக்மி ஸ்ரீமான். ராமனுக்கு பட்டம் கொடுக்குறார். என்ன அழகா பேசுகிறான். வாக்சாதுரியமே ராமனுடைய ஸ்ரீமத்துவம் என்ன அங்கு பார்த்தோம். ஆக ராமனுக்கு தூங்குறதே ஸ்ரீமத்துவம், ராமனுக்கு வாக்சாதுரியமே ஸ்ரீமத்துவம். அதே போல நிருசிம்ம பெருமானுக்கு திருமேனி அழகே ஸ்ரீமத்துவம். அதனால தான் நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் என்று தெரிவித்தார். நிருசிம்மனாகிற திருமேனி படைத்தவன், அதனாலேயே ஸ்ரீ சம்பந்தம் படைத்தவன். ஆழ்வாரும் பாசுரத்தில் அப்படியே தமிழ் படுத்திட்டார். அழகியான் தானே அறிவுருவம் தானே கிளரொழிய இரணியனது அகல் மார்வங் கிழித்துகந்த. அம்மாழ்வாருடைய பாசுரம். கிளரொழியால் குறவில்லா அரியுருவாய் கிளர்ந்தெழுந்து கிளரொழிய இரணியனது அகல் மார்வங் கிழித்துகந்த. வளரொழிய கனலாழி வலம்புரியன் மணிநீர வளரொழியான் கவராத வரிவளையால் குறவிலமே ஏராளும் இறையோனும்னு 10 பாசுரங்கள். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அம்மாழ்வார் பாசுரமே ஆச்சரியம். அதில் இந்த ஏராளும் இறையோனும் 10 பாசுரம் ரொம்ப அழகு. அதில் ஆழ்வார் தெரிவிக்கிறார், பகவானாலே ரசிக்கப்படாத, பகவானால் உகக்கப்படாத எந்த சொத்தும் எனக்கு வேண்டாம். என் உடம்பே எனக்கு வேண்டாம், ஆத்மாவே வேண்டாம், என் வளையல் வேண்டாம், என் மேகலை வேண்டாம், என் புடவை வேண்டாம், என் தலைமுடிச்சு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பகவான் இதை பார்த்து சந்தோஷப்படுறதா இருந்தால் அது இருக்கட்டும். இது அவருடைய ஆனந்தத்துக்கு உறுப்பாகலே, இது ஒன்றுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு தியாகம் பண்ணிருக்கார் ஆழ்வார். அதிலே இது ஒரு பாசுரம். கிளரொழியால் குறவில்லா
அரியுருவாய் கிளர்ந்தெழுந்து, கிளறுகின்ற ஒளி, வளர்ந்துட்டே இருக்கிற ஒளி. கிளறுகின்ற ஒளின்னா சூரியன் சூரியன் உதிக்கிறார் இல்லையோ, அப்போ பல 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 பலான்னு ஒளி கூடிண்டே போகும் இல்லையோ, அதை போல நிசிம்மப்பெருமான் ஸ்தம்பத்திலேருந்து தோன்றினதிலிருந்து ஒளி கூடிக்கொண்டே போகிறதாம். கிளறொளியால் குறவில்லா அரியுருவாய் கிளர்ந்தெழுந்து, அரியுருங்கிறது சிங்கத்தின் உரு, அரியுருவாய் கிளர்ந்தெழுந்து கிளறொளிய இரணியனது அகல்மார்வம் கிழித்துகந்த. கிளறொழிய இது வரைக்கும் ஹிரண்யகசிபுவுக்கு நல்ல தேஜஸ் இருந்து சொல்லியோ, அந்த தேஜஸ் குறைஞ்சுட்டே வர ஆரம்பிச்சுடுச்சு. ஆக பகவான் திருமேனி தேஜஸ் வளர்ந்துட்டே போக ஆரம்பிச்சது, ஹிரண்யகசிபுனுடைய சரீர தேஜஸ் குறைஞ்சுட்டே போக ஆரம்பிச்சது. கிளறொழிய இரணியனது அகல்மார்வம் கிழித்துகந்த, அந்த ஹிரண்யகசிபுனுடைய அகன்ற மார்வத்தை கிழித்தார், உகந்தார். அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கு சேவை சாதிக்கிறார்? வளரொழிய கனலாழி வலம்புரியன் மணிநீர, வலக்கை ஆழி இடக்கை வலக்கையிலே சக்கரத்தையும் இடக்கையில் சங்கத்தையும் பிடிச்சுன்னு சேவை சாதிக்கிறார். இந்த பாசரம் இருக்கவே தான் இத்தனை நாள் நிசிம்மப்பெருமானை எல்லா திவதேசத்திலையும் சங்க சக்கரத்தோடு சேவிச்சுன்னு இருக்கும். ஏன்னா அன்று தோன்றும் போது பகவானுக்கு சங்க சக்கரம் கிடையாது. அவன் தன்னுடைய கையில் இருக்கிற நகத்தையே சக்கராயுதமாக பயன்படுத்தினானே தவிர அவர் சங்கத்தையும் சக்கரத்தையும் பிடிச்சின்னு வரலே. ஆனால் எந்த திவதேசத்திலேயான அப்படி சேவிக்கிறோமா? எல்லா இடத்துலையும் 4 திருத்தோள்களோட சங்க சக்கரத்தை தரித்து கொண்டு தானே சேவை சாதிக்கிறார். ஆழ்வார் பாடியிருக்காரே, கிளறொழிய இரணியனது அகல்மார்வம் கிழித்துகந்த வளரொழிய கனலாழி வலம்புரியன் மணிநீர, வளரொழியான் கவராத வரிவளையால் குறவிலமே. அந்த எம்பெருமான் ஆசைப்படாது என் வளையலே வேண்டாம்னு சொன்னார். அப்போ ஒரு பெண் ஆசைப்படுற அளவுக்கு நிசிம்மாவதாரம். இந்த ஏராளுமிறையோனுங்கிறது நாயிகா பாவம். நாயிகா பாவம்னா ஆழ்வார்களுக்கு ஆண் தன்மை போய் பெண் தன்மை வந்துடும். பெண் தன்மை எப்போ வரும் யோசிச்சு பாருங்க. நல்ல ஞானத்தில் பலிஷ்டராக பாசுரம் பாடியிருந்தா ஆணாக பாடிடுவார். ஞானம் குறைஞ்சி அதுவே இன்னும் பிரேமமாயிடுத்துன்னு வச்சுங்க, பக்தி தசை மாறி போச்சு. பிரேமம் ஒரே காதல், அன்பு, வேட்கை. அவா பெருமான் நாயக்கனாக சேவை சாதிக்கிறார், தன்னைத்தானே நாயகியாக நினச்சுனுடுறா. அப்போ ஆண் தன்மை பலமத்தனையும் படுத்து பெண் எப்படி உருவுகளோ அப்படி பாசுரம் பாடணும் இல்லையோ. அந்த பாசுரத்தில் தான் இப்போ நிசிம்ம பெருமானை பற்றி சொல்லிட்டு இருக்கார். இது எதற்காக சொன்னேன்னா, சாதாரணமாக நரசிம்மன்னு சொன்னால் பெரிய காரியம் பண்ணியிருக்கார், சிறந்த புருஷோத்தமன், ஆண் சிங்கம், அரி ஏறு இப்படின்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையோ. இப்படி எது நினச்சிருந்தாலும் ஆழ்வாரப்போ ஆண் பாவனையோடே தான் பாசுரம் பாடியிருக்கணும். யாரை நினச்சி பெண்ணாக பாசுரம் பாடலாம்? ரொம்ப அழகாக ஒருத்தர் மென்மையாக பேசுறவராக வந்து மனத்துக்கு இனிதாக காரியம் நடத்தவராக இருந்தால் பெண் பாவனையில் பாசுரம் பாடலாம். சிங்கம் ஹோஹோன்னு கர்ஜிச்சின்னு வரைச்சே பெண் பாவனையிலே பாசம் பாடுவா. அப்போ ஆணான தன்மையில தானே பாடணும். எப்போ சிங்கத்தை போய் பெண் பாவனையில் ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்காரோ அப்போ அந்த சிங்கமே அத்தனை அன்போடே அத்தனை மிருதுத்தன்மையோடு தான் ஆழ்வாரை அனுகிரகித்தது என்று கொள்ள வேண்டும். ஆக எந்த பகவானாக இருந்தாலுமே மார்த்தவம். அதில் இந்த சிங்க உருவுக்கு இருக்கிற மார்த்தவத்தை ஆழ்வார் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி உள்ளார். 2 சேராது, அதை சேர்ப்பர்னு சொன்னேன்னு இல்லையோ, அதுக்குன்னு ஆண்டாள் ஒரு பாசுரத்திலே சாதித்தாள். மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. நீ பாட்டை இது வரைக்கும் கொஞ்சம் நிறுத்திப்போம், மேற்கொண்டிருக்கிற பாட்டை அப்புறம் சொல்கிறேன். இது வரைக்கும் சிங்கத்தை பற்றின வர்ணனை சொல்லியோ, மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, இது இத்தனை சிங்கத்தினுடைய தேஜஸை வர்ணிக்கும். சிங்கம்னு சொன்னாலே முடிசூடா மன்னன் இல்லையோ, அதுக்கு யாரும் கட்டாபிஷேகம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதுதான் காட்டுக்கே ராஜா, மிருகத்துக்கு ராஜான்னு சொல்கிறோம். அது அதுக்கே தெரியுமா? இது தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, சிங்கத்துக்கு நாபிஷேகா ந சம்ஸ்காரா கிரியத்தே, அதுக்கு அபிஷேகமோ சம்ஸ்காரமோ ஒத்துரும் பண்ணுறதில்லை. ஆனால் தனக்குத்தானே தான் தான் ராஜான்னு அந்த சிங்கத்துக்கு நன்னாவே தெரியுமா. அதனால் சிங்கத்திருக்கிறது தேஜஸ். அந்த தேஜஸ் ஆண்டாள் இப்போ வர்ணிக்கிறா. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, சிங்கம் காலங்கார்த்தால மலை முகடு முழஞ்சிலிருந்து எழுந்திருக்கிறது. மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று, நன்னா தூங்கி கொண்டிருந்த சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, அது கண்ணை திறந்து தீப்பொறி பொறுக்க பார்க்கறது இல்லையோ. அதுக்கு ஏதானு எதிராளி வந்திருந்தாலோ, குகையினுடைய வாசலில் ஏதானு யானை பிளிரல் சத்தம் கேட்டாலோ அதுவும் கோவத்தை அடக்கவே முடியாது. அதனால தான் தீ விழித்து வேரி மயிர் பொங்க, அதனுடைய பிடரி மயிரை ஒரு தரம் சிலிர்ப்பிக்குமா. அதிலேருந்து உலை மயிர் உள்ளுக்குள்ளே தண்ணீர் கோத்துன்னு இருக்கும் இல்லையோ, அது அத்தனையும் அதில் இருக்கிற பூச்சிகள் அத்தனையும் வெளியில் வந்து திரிக்கும். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, எப்பாடும் பேர்ந்து சிங்கம் கிளம்பும் போதே தன்னுடைய உடம்பை முதல்ல நன்னா சோம்பல் முறிச்சுக்கும். நீங்கள் பூனை இடத்துல கூட அதை பார்த்துருக்கலாம். அது பெரிய சிங்கம் இல்லையோ,
தன்னுடைய முன்கால்கள் ரெண்டையும் தள்ளி வச்சுக்கும், பின்னங்கால் ரெண்டையும் தள்ளி வச்சுக்கும், ரெண்டு பக்கத்துல இழுத்துக்கும் உடம்பை. இந்த இடது வலதா உடம்பை நன்னா இழுத்துக்கும். அதைத்தான் மூறி நிமிர்ந்து முழங்கி அதாவது எப்பாடும் பேர்ந்து உதறி எல்லா பக்கத்திலையும் உடம்பை நன்னா பெயர்ந்துன்னா அகட்டுதல் விலக்குதல், எப்பாடும் பேர்ந்து. அப்புறம் ஒரு உதரும் பார்த்துருக்கீங்களா, தன்னுடைய 4 காலையும் இப்படி உதறத்தின்னா பெடரி உதரும், உடம்பு முழுக்க ஒரு குலுங்கும். அப்பன்னா அதுக்கு இருக்கிற சோம்பல் அத்தனையும் போடுத்துன்னு அர்த்தம். எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து. இது ஒரு பக்கம் இடது வலதா இப்படி இழுத்துன்றது. அது மட்டும் போருமா, கீழே தன்னுடைய காலை வச்சுருந்து முதுக ஒரு வளை மேலே வளைக்கும் தெரியுமா. இது காலை இப்படி இழுக்கிறது, எப்பாடும் பேர்ந்து உதறினது. மூறி நிமிர்ந்தது, முதுக ஓங்கி ஒரு வளை வளைச்சிட்டா. இதை நாம் பண்ணி பார்க்கணும் நித்தியம். எலும்பு இருக்குமான்னு எனக்கு தெரியாது, பண்ணி பார்த்தில்னா உடம்புக்கு நல்லதுன்னு வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ யோகா ஆசனம்லாம் கற்றுக் கொடுக்குச்சு, இதெல்லாம் பண்ண சொல்லுவா. என்னாச்சு, பல ஆசனங்கள் எல்லாம் மிருகங்களை பார்த்து நாம் கற்றுக்கிறது தான். குரங்கு எப்படி பண்ணும், நாய் எப்படி பண்ணும், சிங்கம் எப்படி பண்ணும், அதுகளை பார்த்து தான் பல ஆசனங்களை அமைத்துள்ளார்கள். ஏன்னா அதுகள் எல்லாமே ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கும். நம்ம மாட்டை நித்தியப்படி வைத்தியர் இடத்துல அதெல்லாம் போயிட்டு இருக்கிறது இல்லை. அதுகளுக்கு ஒன்று நம்ம கூட்டின்னு போகிற வைத்தியர் அதுகளுக்கு பிடிக்கிறதும் இல்லை. நாம் வேணா மிருகத்துக்குன்னு வைத்தியர் வச்சுருக்குமே தவிர காட்டில் இருக்கிற மொத்த மிருகத்துக்கு யார் வைத்தியர் பார்க்க போகிறா. அதனால் இயற்கையோட ஒன்றி உடல் நன்னா பயில்ற சொல்லி அதுகளுக்கு. அதை போலத்தான் இங்கே சொல்லுகிறார். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு உடம்பை உதறிக்கொண்டு இடது வலதாக காலை அகட்டி முதுக ஒரு தரம் வளைச்சுட்டு பிடரிமயிரை சிலிர்ப்பி கொண்டு ஓன்னு கர்ஜிக்கிறது சிங்கம். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ, ஹே யாதவ சிம்மமே, இதை போல சிங்கமாகவே நீ எழுந்திருந்து வரணும்னு ஆண்டாள் பாடுவிட்டா. இது வரைக்கும் சிங்கத்தினுடைய தேஜஸெல்லாம் சொல்லிவிட்டாளோ இல்லையோ. சொன்ன பிற்பாடு போதருமா போலே நீ பூவை பூவண்ணான்னு பாசுரம். பூவை பூவண்ணனுக்கு இத்தனை நாடி சொன்ன சிங்கத்துக்கு எங்கேயானு ஒத்து போகுமா? பூவை பூவண்ணான்னா தொட்டா அப்படியே அணைஞ்சு போடுற அளவுக்கு மிருதுவான புஷ்பம்னு அர்த்தம். அதை தொட்டாலே அப்படியே ஒன்றும் இல்லாத கண்ணி செவந்து போடுறதுங்கிற இல்லையோ. அதை போல் ரொம்ப மிருதுவான தன்மை பூவை பூவண்ணனின் தன்மை. ஒரு பக்கத்தில் பூவை பூவண்ணான்னு சொல்லிட்டு மற்றொரு பக்கத்திலே மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்ட சிங்கமேன்னு சொன்னால் சிங்கத்துக்கு பூவின் தன்மை உண்டோ, புஷ்பத்துக்கு சிங்கத்தின் தன்மை உண்டோ? ரெண்டும் கிடையாது. புஷ்பங்கிறது ரொம்ப மிருதுவாக இருக்கும், முகர்ந்து பார்த்தா கமகமான வாசனையாக இருக்கும், தலையில் சூடிண்டா புறத்தியார் பொறாமப்படுவா. இது வரைக்கும் வேணா இருக்கலாமே தவிர மற்றபடி புஷ்பத்துக்கு என்ன தேஜஸ் இருக்கு போகிறதா, சக்தி இருக்கு போகிறதா, அது மூறி நிமிருமா முழங்கி புறப்படுமா, ஒன்றும் பண்ணாது. அதே சிங்கம் இருக்கே, மூறி நிமிருகிறது முழங்கி புறப்படுகிறது எல்லாம் பண்ணுமே தவிர சிங்கத்தை எடுத்து தலையில் சூட்டிக்கலாமா? சிங்கத்தை மூக்கு கிட்ட கொண்டு போய் நன்னா முகர்ந்து பார்க்கலாமா? என்ன வாசனையாக இருக்குன்னு ஆனந்தமாக கிட்டக்கு போனால் கடிச்சு கொதறிடும். இதுதான் சிங்கம் செய்யும். அப்போ சிங்கத்துக்கு இருக்கிறதெல்லாம் புஷ்பத்தின் இடத்துல இல்லை, புஷ்பத்துக்கு இருக்கிறதெல்லாம் சிங்கத்தின் இடத்துல இல்லை. ஆனால் கண்ணன் இடத்துல ரெண்டுமே இருக்கும் இல்லையோ. அதைத்தான் இந்த இடத்துல பாசுரத்தில் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஸ்ரீ நிருசிம்ம பெருமானிடத்தே சிங்கத்துக்குண்டான தேஜஸும் உள்ளது, அதே சமயத்தில் புஷ்பத்துக்குண்டான மார்தவமும் உள்ளது. புஷ்பம் எவ்வளவு மென்மையாக இருக்குமோ அத்தனை மென்மையாக பகவான் நிருசிம்மன் இருக்கிறான். எத்தனை தேஜஸ் சிங்கத்துக்கு இருக்குமோ அத்தனை தேஜஸோடு சேவை சாதிக்கிறார். இந்த ரெண்டையும் சேர்க்கறதுக்கு தமிழ் அறிஞர்களை இந்த பாசுரத்தை கொடுத்தில்னா ரொம்ப ஆச்சரியமாக ஒரு தமிழ் இலக்கிய இலக்கண விஷயத்தை இங்கே சுட்டி காட்டுவார்கள். பாட்டு எப்படி இருக்குன்னா, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூவண்ணா உன் கோயில் நிங்கனே போந்தருளின்னு பாட்டு இருந்திருந்தால் போதும். ஆனால் நடுவில் ஒரு நீ இருக்கும் இல்லையோ. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நிங்கனே போந்தருளின்னு பாசுரம். இந்த குறுக்கு இருக்கிற நீ எதுக்கு தெரியுமா வந்தது? பாட்டை நீ இல்லாத சொல்லி பாருங்க. போதருமா போலே பூவை பூவண்ணா, எப்படி ஒரு சிங்கம் வீறு நடை போட்டு வருமோ அதை போல பூவண்ணனான கண்ணனே தேவரீரும் நடந்து வர வேண்டும்னு தாராளமாக முடிச்சிருக்கலாம். பாசுரத்தில் தப்பு வராது, சொற்குற்றம் வராது, இதுவரை பொருட்குற்றம் வந்துடும். என்ன பொருட்குற்றம் வரும்னா, இதுவரை சிங்கத்தினுடைய தேஜஸை வர்ணிச்சுன்னு வந்தாலும் இல்லையோ, அந்த தேஜஸிலிருந்து புஷ்பத்தினுடைய மார்தவத்துக்கு மாத்திராளோ இல்லையோ, மாற்றும் போது இதுக்கும் அதுக்கும் ஒத்து போகாதோ இல்லையோ. அப்போ அது ஒத்து போகணும்னா நடுவில் ஒரு சொல் வைக்க வேண்டும். வச்சாத்தான் தமிழ் இலக்கணத்தின்பது அது சரியான பாடம். அதனால தான் போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. இப்போ குறுக்க நீன்னு ஒரு சப்தம் வந்ததுனாலே சிங்கத்தினுடைய தேஜஸுக்கு இருப்பிடமும் நீ, புஷ்பத்தினுடைய மென்மைக்கு இருப்பிடமும் நீ. இப்போ ஒத்துப்படும். நடுவில் நீன்னு ஒருத்தர் இருக்கார், அவரிடத்துல இந்த தன்மை இருக்குது, அவரிடத்துல இந்த தன்மை இருக்குன்னு சொன்னால் ஒத்து போகும். சிங்கமே புஷ்பமாட்டம் இருக்குன்னா ஒத்து போகுமா? சிங்கத்தின் தன்மை இருக்கிற கண்ணனிடத்தே புஷ்பத்தின் தன்மையும் உள்ளதுன்னு சொன்னால் ஒத்து போகுமே தவிர சிங்கத்துக்கே புஷ்பத்தின் தன்மைன்னா
ஒத்தே போகாது இல்லையோ. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதை ஆண்டாள் பாசுரத்தில் போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. அப்போ நிருசிம்ம பெருமானிடத்தே சிங்கத்தின் தன்மை ஒரு பக்கம் உள்ளது, புஷ்பத்தின் தன்மை மறுபக்கம் உள்ளது. அப்படின்னா ரெண்டும் பண்ணிக்கலாம். புஷ்பத்தை தலையில் சூடி பார்த்துக்கலாமோ இல்லையோ, நிருசிம்மனை தலையில் சூடி பார்த்துக்கலாம். புஷ்பத்தை கிட்ட போய் உச்சி முகர்ந்து பார்க்கலாமோ இல்லையோ, நிருசிம்மனை உச்சி முகர்ந்து பார்த்துக்கலாம். ஆபத்து வந்ததுன்னா நிருசிம்மனை கிட்டக்க கூட்டு நீ ரக்ஷின்னு சொல்லலாமோ இல்லையோ, அதை போல் கூட்டுக்கலாம். ஏன்னா ஆபத்து வரைச்சே தலையில் இருக்கிற புஷ்பத்தை எடுத்து சண்டை போட முடியுமா? அது முடியாது. ஆபத்து காலத்தில் புஷ்பம் ரசிக்காது. ஆபத்து நீங்கின உடனே சிங்கத்தை வச்சு அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும்னா புஷ்பம், ஆபத்தில் ரட்சிக்கணும்னா சிங்கம். ஆக ரட்சிப்பதற்காக சிங்க உருவமாகவும் அனுபவிப்பதற்காக புஷ்பத்தின் உருவத்தையும் இந்த இரண்டையும் சேர்த்து பகவான் கொண்டிருந்தார். உலகத்தில் இந்த ரெண்டு சேரவே சேராது இல்லையோ. எங்கேயானும் புஷ்பம் போய் சிங்கமாட்டம் இருக்குமா, சிங்கம் போய் புஷ்பமாட்டம் இருக்குமா? அது ரெண்டும் ஒன்றாக கலந்ததுங்கிறதான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெரிவித்தாள். ஆக பல விஷயம் கலந்திருக்கு. புஷ்பத்தன்மையும் சிங்கத்தன்மையும் ஒத்துப்போகாது, நரத்தமும் மிருகத்துவமும் ஒத்துப்போகாது, அழகும் பயங்கரமான ரூபமும் ஒத்துப்போகாது. இப்படி ஒத்துப்போகாத பலதை தன்னோட இடத்துல சேர்த்தாரோ இல்லையோ, இந்த சாமர்த்தியத்துக்கு தான் அகடித கடனா சாமர்த்தியம்னு பேர். சேராத இரண்டை சேர்க்கக்கூடிய தன்மை. உலகத்தில் இந்த ரெண்டு சேரவே சேராது. ஆனால் நிருசிம்ம பெருமானிடத்தில் சேர்த்தார். அதில் எல்லாத்த விட தலையாயது எது தெரியுமோ? கோப பிரசாதங்கள். கோபமும் அருளும் ஒரு இடத்துல சேராது. கோபம்னா கோபம் தான் பண்ண முடியும், அருள்னா அருள் தான் பண்ண முடியும். ஆனால் ஒரு கண்ணில் கோபத்தை ஹிரண்யகசிபுவிடத்திலேயும் மற்றொரு கண்ணாலே அருளை பிரகலாதனிடத்திலையும் ஒரு சேர காட்டினது ஸ்ரீ நிருசிம்மனுக்கு உண்டான வைபவம். இது இத்தனை இப்போ எதுக்காக சொல்லிட்டுருக்கேன்? லக்ஷ்மி நிருசிம்மனை ஆராத்திய தெய்வமாக எல்லா சன்னியாசிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் கொண்டிருந்தார்கள்னு முதல்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா உபன்யாசம்னாலே அப்படியே கொஞ்சம் ஏதானு தூரம் போவோம், அப்படியே படப்படாது. எங்கே போனோமோ விட்ட இடத்துக்கு திரும்பி வந்துடணுமோ இல்லையோ. இது கேட்குறவாடும் மறந்து போடுவார், சொல்கிறவரும் மறந்து போடுவார். நீங்கள் மறந்தாலும் நாங்கள் ஞாபகம் வச்சுருந்து தான் ஆகணும். வச்சுக்கலைனாலும் நீ ஞாபகப்படுத்திருங்கோ. அதனால் நாம் தொடங்கிறது லக்ஷ்மி நிருசிம்மர் ஆராத்திய தெய்வமாக எல்லாருக்கும் இருக்காருன்னுட்டு. பகவான் ஆராதிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு கேள்வி கேட்டுண்டோம். ஆராதிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணல, ஆனால் ஆராதிச்சா கிடைக்குங்கிறதையும் பார்த்தோம். இப்போ லக்ஷ்மி நிருசிம்மனை திருவாராதனம் பண்ணினோமே, இதனால் நமக்கு என்ன கிட்டும்? நமக்கு கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராமானுஜருக்கே ஆராத்திய தெய்வமாக நிருசிம்ம பெருமான் எழுந்தருளி இருந்தாரோ இல்லையோ, அவருக்கு என்ன கொடுத்தாருன்னு பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நாம் கூடியிருக்கோம். ஆக நிருசிம்ம பெருமானும் ஸ்ரீ நிருசிம்மனும் ஸ்ரீ ராமானுஜரம்னு பார்க்கணும்னால் ராமானுஜர் நரசிம்மனுக்கு திருவாராதனம் பண்ணி என்ன பெற்றார், அதை நமக்காக எப்படி கொடுத்துள்ளார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இத்தனை நாளி நரசிம்மன் என்ன உள்ளவருங்கிறத சொல்லிட்டேன். இனிமேல் தனக்குள்ளதை அவர் ராமானுஜருக்கு கொடுத்து அதை எப்படி நமக்காக ராமானுஜர் கைங்கரியமாக பண்ணியிருக்காருங்கிறத தான் பார்க்க வேண்டும். நரசிம்மனிடத்தில் இருக்கிற பண்பு சேராததை சேர்ப்பது, அதை அப்படியே ராமானுஜரிடத்தில் கொடுத்துட்டு போட்டார். எதெல்லாம் லோகத்தில் சேரவே சேராதோ அதை சேர்க்கறதுக்குன்னே பகவத் ராமானுஜருடைய அவதார். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா. சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திரத்திலே பிங்கள வருஷத்திலே இச்சைக்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜருடைய அவதாரம் பூவுலகத்தில் ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்பூதூரிலே சித்திர திருவாதிரையில் அவதரித்தார். இப்போ உற்சவம் நடந்துருக்கு. வருகிற 9ஆம் தேதி அன்னைக்கு தான் ராமானுஜ ஜெயந்தி. ரொம்ப ஆச்சரியமான ஜெயந்தி. ஊராக கொண்டாடுறோம். அடியார்கள் அத்தனை பேரும் கொண்டாடுகிறோம். என்ன அப்படி சுவாமி நமக்குன்னு பண்ணி கொடுத்துருக்கார், அதை வைத்து கொண்டு நாம் எப்படி பிரம்மத்தை அடைய போகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து. பெருமாள் நரசிம்மனை ஆராதிக்க ஆராதிக்க சேராததை சேர்க்கிற பெருமையை ராமானுஜரிடத்தில் கொடுத்துட்டார். எது அவர் சேராது சேர்த்தார்? அவர் மனுஷ உருவத்தில் தானே இருந்தார். அவர் ஒன்றும் சேராத நரத்தம் மிருகத்தை சேர்த்ததா தெரியலையே என்றால் பல விஷயங்கள் சாஸ்திரத்தில் சேராமல் இருந்தன. வேதாந்தங்களில் சேராத வாக்கியங்கள் பல இருந்ததை அதுகளுக்குள்ளே இருந்த முரண்பாடுகளை அத்தனையும் நீக்கி இது இப்படி சேரட்டும் அப்படின்னு விட்ட ஒரே வள்ளல் பகவத் ராமானுஜர். ஏன்னா எத்தனையோ பேர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. ஆனால் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய கடைசியில் இந்த வரி வரும், ஈதி சர்வம் சமஞ்சசம். இதி இப்படியாக சர்வம் எல்லா வேத வாக்கியங்களும் சமஞ்சசம் ஒன்றுக்கொன்று முரண்பாடில்லாமல் ஒருங்க விடப்பட்டன. வேத வாக்கியங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லை, அதை அப்படியே ஒருங்க விடுவது இந்த ஸ்ரீபாஷ்யம். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே
பவது மம பரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபா பாராசர்ய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவினீம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அதாவது ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசா பௌமா பிபந்த்வன்வகா. வேதாந்தம் ரொம்ப நாளாக இருக்கிறது, அனாதி காலமாக இருக்கும் இல்லையோ. அதில் சில வாக்கியங்களை பார்த்தா நமக்கு சந்தேகங்கள்லாம் எழுந்துடும். ஒரு பக்கம் இப்படி ஒரு வாக்கியம் சொல்லும், மற்றொரு பக்கம் வேறொரு மாதிரி வேற வாக்கியம் இருக்கும். இந்த ரெண்டையும் பார்த்து மக்கள் குழம்பி போடுவார். அந்த குழப்பம் இல்லாத இருக்கணும்னால் அதுவும் சரி இதுவும் சரி அப்படி நமக்கு அர்த்தம் சொல்லி புரிய வைக்கணும் இல்லையோ. இந்த முக்கிய திருப்பணியைத்தான் ராமானுஜர் செய்தார். ஏன்னா 2 வேதாந்த வாக்கியத்தை பார்த்தா இது வேற மாதிரி சொல்லும், இது வேற மாதிரி சொல்லும். ஆனால் ரெண்டுமே உண்மை. இதில் சில பேர் என்ன தப்பாக புரிஞ்சுடுவான்னா, அப்போ ஒன்று சரியாக இருக்கணும் ஒன்று தப்பாக இருக்கணும் அவ்வளோதானே விடுவோம். வேதாந்த வாக்கியத்தில் ஒரு எழுத்து கூட தப்பாக இருக்க முடியாது, எல்லாமே உண்மையாகத்தான் இருக்கும். அப்போ இது இப்படி சொல்கிறதே அது அப்படி சொல்கிறதே, அந்த ரெண்டையும் எப்படி சேர்த்து கொள்ளலாம்னு பார்க்கறது தான் இப்போ நாம் எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு. இன்னும் மிச்சம் இருக்கிற நாழியிலே ராமானுஜர் எப்பப்படி சில வேதாந்த வாக்கியங்களை ஒருங்க சொன்னார்னு சொல்கிறேன். அதை இன்றைக்கி பார்த்துருவோம். இன்னும் ஒரு 1/2 மணி பொழுது இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 2-3 இடத்தை எப்படி சேர்த்து சேராது இருந்தது. ஆனால் மேலெழுந்த வாரியாக பார்த்தா சேராதுன்னு தோணும், ஆனால் ஆழ்ந்து பார்த்தா அது எப்படி சேர்த்துடலாங்கிறத சுவாமி தெரிவித்தார். அதை இன்றைக்கி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி ஆழ்வார் பாசுரங்களில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன அர்த்தத்தை ஸ்ரீ நிருசிம்மப்பெருமான் விஷயமாக எப்படி ராமானுஜர் தெரிவித்தார், அது பாகவத புராணத்தில் எப்படி உள்ளது, சஹஸ்ரநாமாத்தியாயத்தில் எப்படி இருக்குது, அதை தன் வியாக்கியானத்தில் எப்படி பயன்படுத்தினாருங்கிறதை நாளைய தினம் விஷயமாக சொல்லுகிறேன். ஆக இப்போ நாம் பார்க்க வேண்டியது வேதாந்த வாக்கியத்துக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள். அந்த முரண்பாடுகளை ராமானுஜர் நீக்கி இதோ சந்தேகமே இல்லை, ரெண்டும் உண்மை பொருளைத்தான் உரைக்கின்றன என்று தெரிவிக்கிறார். வேதாந்தத்துக்குள்ள முரண்பாடு இருக்கும் அண்ணா, இது முதல் சந்தேகம் வரும் இல்லையோ. இருக்கும், மேலெழுந்த வாரியாக பார்த்தா இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன்.